அப்படியே பண்ண சார் சார் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் சார். 5 minutes தான். உங்க மக கேஸ் விஷயமாவா? இல்ல சார், இது வேற விஷயம். என் பிள்ளையோட குழந்தை சம்பந்தமா ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். கோர்ட்ல ஹியரிங்க்கு போனப்ப குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. எங்க வீட்டு குழந்தைய கடத்திட்டு போனது வேற யாருமே இல்ல சார், அந்த சுப்புலட்சுமி தான். குழந்தை தன்னோடதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, உங்க 2வது மருமக சுப்புலட்சுமி அவங்களா? சுப்புலட்சுமின்னு மட்டும் சொன்னா போதும் சார். 2வது மருமகன் நீங்க வேற சொல்லி காட்ட வேண்டாம். ஆமா, ஒரு காலத்துல அவ என் மருமகளா தான் இருந்தா. ஆனா எப்போ அவ நடவடிக்கை சகிக்க முடியாத அளவுக்கு போச்சோ, அன்னைக்கே எங்க குடும்பத்துல இருந்த அத்தனை பேரும் அவளை மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டோம். நல்ல மாதிரி நடிக்கிறதும் வேஷம் போடுறதும் ஊரை ஏமாத்துறதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறதும் பொய் சொல்லி திரியறதும் அவளோட சுபாவம். இந்த குழந்தை தன்னோடதுன்னு எத்தனையோ விதமா நிரூபிக்கிறதுக்காக அதெல்லாம் சாத்தியமே ஆகாத போதுதான் இந்த டிஎன்ஏங்கிற விஷயத்தையே கையில எடுத்தா சார். இன்னைக்கு அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வர வேண்டிய நேரத்துல எங்க அந்த ரிசல்ட் தனக்கு பாதகமா போயிடுமோங்கிற பயத்துல குழந்தைய கடத்திட்டு ஓடிட்டா. அதை எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? நான் பார்த்தேன் சார், என் கண்ணால பார்த்தேன். குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம என்கிட்டயே 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் குழந்தைய திருப்பி தருவான்னு மிரட்டா சார். இப்படி ஒரு பொம்பளை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா சார்? சார், நான் சொல்றதையெல்லாம் நீங்க நம்புறீங்களா நம்பலையான்னு எனக்கு தெரியல சார். ஆனா இதுதான் உண்மை. இப்போ இந்த நிமிஷம் நீங்க என்னோட வந்தீங்கன்னா சுப்பு தான் குழந்தைய கடத்தி வச்சிருக்கிறாங்கிற உண்மை உங்களுக்கே தெரியும். Are you sure? சத்தியமா சார், நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. யாரோ ஒரு வட்டிக்காரனை தன்னோட கூட்டாளியா சேர்த்துக்கிட்டு அவன் மூலமா எனக்கு போன் பண்ணி 5 லட்சத்தை கேட்டு மிரட்டா சார். 5 லட்சத்தை கொடுத்தாதான் குழந்தைய திருப்பி தருவேன்னு மிரட்டிட்டு பணத்தையும் வாங்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டா சார். இன்னைக்கு கையும் களவுமா அவ என்கிட்டயும் என் புள்ளகிட்டயும் மாட்டிருக்கா. இப்ப சூர்யா அவளோட தான் இருக்கான். நீங்க வந்தீங்கன்னா அவளை கையோட பிடிச்சிடலாம் சார். தயவு செஞ்சு இப்போவாச்சும் என் வார்த்தையை நம்புங்க சார். அந்த குழந்தை எங்க குழந்தை தான் சார். சுப்புலட்சுமிக்கும் அந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என் மக விஷயத்துல நீங்க எங்களுக்கு எதிரா என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சீங்க. எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யல. எங்க பேரப்புள்ள விஷயத்திலேயாவது கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்குங்க சார். என்னடா இவன் இப்படி பேசுறானேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். எல்லா பக்கமும் கஷ்டம்னா ஒரு மனுஷன் எப்படி சார் தாங்குவான்? அதுவும் தப்பே செய்யாம தண்டனையை அனுபவிக்கணும்னு தலையெழுத்தா சார் எனக்கு. ஓகே ஓகே, நீங்க சொல்ற மாதிரி உங்க மருமக சுப்புலட்சுமி தான் குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்கிறது மட்டும் ஆதாரப்பூர்வமா தெரிஞ்சதுன்னா ஆக்ஷன் நான் எடுக்கிறேன். வாங்க போலாம். தேங்க்யூ சார். என்னடா சொல்ற? அண்ணா பெரிய பிரச்சனையாயி போச்சுண்ணே. பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்கன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களும் பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாங்கண்ணே. அந்த பொண்ணு போய் எடுக்கிற நேரத்துல திரும்பவும் வந்து பிடிச்சிட்டாங்கண்ணே. எங்க நான் மாட்டினா நீங்களும் மாட்டிப்பீங்களேன்னு பயந்து ஓடி வந்துட்டேண்ணே. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? தெரியலண்ணே. ஹாக்கண்ணே, என்னடா ஆளை காணமேன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, நீங்க கேட்ட 5 லட்சம் ரூபாயை வீட்டுக்கார் கொண்டு வந்திருக்காரு. பணத்தை எடுத்துக்கிட்டு குழந்தைய கொடுக்குற வழியை பாருங்க. கொடுங்க சூர்யா, இந்தாங்க. பணம் கொண்டு வந்துட்டல, அப்புறம் என்ன? டேய் அண்ணா, போய் குழந்தைய தூக்கிட்டு வாடா. சரிண்ணே. பணம்லாம் கரெக்டா இருக்குல்ல? அதெல்லாம் கரெக்டா இருக்குது கண்ணே. நமக்குள்ள என்ன அப்படி ஏமாத்திட்டு எங்க தான் போயிட போறோம்? சார் ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. டேய் 2 காபி கொண்டுடா. ஹலோ, அதெல்லாம் எதுவும் வேணாம். முதல்ல குழந்தைய கொடுங்க. ஆமா, ஏமா குழந்தை தூங்கிட்டு இருக்கு, பார்த்து பத்திரமா தூக்கிட்டு போ. குழந்தைய கொடு. தள்ளி குழந்தைய கொடுங்க. சூர்யா, வா. சூர்யா, சூர்யா, என் குழந்தை சூர்யா. சூர்யா, சூர்யா குழந்தைய கொடுங்க. சூர்யா, சூர்யா, சூர்யா நில்லுங்க. சூர்யா,
என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க சூர்யா. என்ன பேசிட்டு இருக்க நீ? பணத்தை கொடுத்தா குழந்தைய கொடுப்பாங்க நீ தான் சொன்ன. நான் பணத்தையும் கொடுத்துட்டேன், இப்ப குழந்தைய கிடைச்சிருச்சு. ஆளை விடு. சூர்யா ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சூர்யா. தயவு செஞ்சு கேளுங்க. என் வாழ்க்கையில எனக்குன்னு எதுவுமே இல்ல. நான் வாழ்றதுக்கு அர்த்தம்னு ஒண்ணு இருக்குன்னா அது இந்த குழந்தை மட்டும்தான். இது நான் பெத்த குழந்தை. அது உங்க மனசாட்சிக்கு தெரியாதா? நீங்க இப்படி பண்ணலாமா? பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காத. நீ தானே சொன்ன பணத்தை கொடுத்தா குழந்தைய கொடுப்பாங்கன்னு. இத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ் சுபு. சூர்யா சூர்யா ப்ளீஸ். எப்படி முடியும்? 10 மாசம் சுமந்து பெத்தவனா பெத்தெடுக்கிற கஷ்டத்தையும் சேர்த்துதான் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனா பிறந்த போதே செத்து போச்சுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப வரைக்கும் என் குழந்தைய நான் நிம்மதியா கூட தூக்கி கொஞ்சினது இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குழந்தைய மட்டுமே நினைச்சுக்கிட்டு என் உசுர சுமந்துகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இனிமே நான் குறுக்க வரவே மாட்டேன். நீங்களும் காயத்ரியும் சந்தோஷமா இருங்க. எனக்கு என் குழந்தை மட்டும் போதும் சூர்யா. இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்க கண்ணுல படாம எங்கேயாவது போயிடுறேன். இத பாரு, நீ எப்படி கெஞ்சி கூத்தாடி என்கிட்ட கேட்டாலும் இந்த குழந்தை நான் உங்ககிட்ட கொடுக்கறதா இல்ல. சூர்யா உங்க கால்ல வேணாலும் விடுறேன் சூர்யா. ப்ளீஸ் என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. கொஞ்சமாவது இறக்கம் காட்டுங்க. நான் உங்ககிட்ட பிச்சை கேக்குறேன்னு நினைச்சுக்கோங்க. என் குழந்தை எனக்கு வேணும். என்னால சாகவும் முடியல, எனக்கு சாகவும் தெரியல. இல்லனா இத்தனை அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருப்பேனா? இல்ல உயிரோட இருக்கணும் தான் நான் நினைப்பேனா? என்ன காரணத்தினாலயோ என் குழந்தைக்காக நான் உயிரோட இருக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த குழந்தை என் கைக்கு வரும். அம்மான்னு இது ஆசையா கூப்பிடும். குழந்தைக்கு சாதம் ஊட்டலாம், குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம், என் குழந்தைய படிக்க வச்சு ஆளாக்கலாம், நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலான்னு பைத்தியக்காரி மாதிரி ரா பகலா நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லிடாதீங்க சூர்யா. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களோட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளமா இந்த குழந்தை ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. அதையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. இத பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க சூர்யா. நான் தப்பு பண்ணிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்ல. ஆனா இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாரு? மாமா தப்பு செய்யலையா? நீங்க அவரை மன்னிச்சு ஏத்துக்கலையா? காயத்ரி தப்பு பண்ணலையா? காயத்ரி நீங்க மன்னிக்கலையா? ஏன் நீங்களும் தான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கீங்க. நான் பண்ண தப்பு மட்டும் தான் எல்லாத்தையும் விட பெருசா தெரியுது இல்ல? ஏன் அடிக்கடி இப்படி என்ன நோக்கடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்லாதப்பட்டவங்களுக்கு இருக்கப்பட்டவங்க 5-10 கொடுக்கற மாதிரி நினைச்சிட்டீங்கல்ல? ப்ளீஸ் சூர்யா என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ். இது பாரு, இந்த குழந்தைக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த மாதிரி வீணா பேசி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. இந்த ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படித்தேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. சூர்யா சூர்யா ப்ளீஸ் சூர்யா என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க சூர்யா. சூர்யா ப்ளீஸ் சூர்யா. சூர்யா சூர்யா என் குழந்தை எனக்கு வேணும் சூர்யா. சுபு, சுபு நில்லு.
அங்க பாருங்க சார், நான் சொன்னேன்ல குழந்தையோட கையும் களவுமா மாட்டிக்கிட்ட பாருங்க. போய் அவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏய் நில்லு. ஏய் சுப்பு. ஏய் சார் அவன் அந்த ஃபைனான்சியர் வீட்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்கான். இப்போ போனா நம்ம அவளை பிடிச்சிடலாம். வாங்க ப்ளீஸ். சரி, வண்டியில இருந்து வாங்க வாங்க. இதான் அந்த ஃபைனான்சியர் வீடு. சார் இவன் தான் சார் என் குழந்தைய பணத்துக்காக கடத்தினா. அடி குழந்தைய கடத்தி வச்சுட்டு பணம் கட்டி மிரட்டுறியா? எங்கேயா அந்த குழந்தைய சுப்புவோம்? நீங்க எதுக்கு சார் தேவையில்லாம அடிக்கிறீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. அந்த சுப்புவோட அண்ணன் என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினான். பணத்தை கேட்டதுக்கு என் மாமனார்ட்ட வாங்கிக்கன்னு சுப்பு சொன்னான். மற்றபடி குழந்தைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. சார் நீ தானே சார் குழந்தைய வாங்கிட்டு போன? சொல்லுங்க சார். என்னத்தையா சொல்ற? என்ன எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறீங்களா? நீ பணத்தை வாங்குற மாதிரி வாங்குவ, குழந்தைய கொடுக்குற மாதிரி கொடுப்ப, அதுக்கப்புறமா சுப்பு என்கிட்ட தூக்கிட்டு போவா. இது பாரு, சுப்பு இந்த வீட்டுக்குள்ள வரத நான் என் கண்ணால பார்த்தேன். அதனாலதான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். மரியாதையா சொல்லு, சுப்புவும் குழந்தைய எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? சார் சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணு இங்க வரல. என்ன சார் ஏடா கூடமா போய் சொல்றீங்க? என்ன நாங்க போய் சொல்லிட்டு இருக்கோமா? அப்ப நான் போய் சொல்றேனா? டேய் பசங்களா, அந்த பொண்ணு திரும்பவும் இங்க வந்ததா? என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. சரிங்க சூர்யா, இவங்க கிட்ட வாங்கின 5 லட்சம் ரூபா பணம் எங்க? சார் அந்த பணம் இங்க தான் இருக்கு, வீட்ல தான் இருக்கு. அந்த சுப்புலட்சுமியோட அண்ணன் என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். அந்த பணத்தை தான் நான் வாங்கினேன். அதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என்ன ஆதாரம் வச்சிருக்க? என்ன பெருசா ஆதாரம் வச்சிருக்க? ஆ? சார் நான் தொழில நேர்மையானவன். யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, நான் தப்பு பண்ண சான்ஸே கிடையாது. யோ அப்புறம் எதுக்கு கோர்ட்ல இருந்து என் குழந்தைய கடத்திட்டு போன? யோ உன் குழந்தைய வாங்கிட்டு தானே போன நீ? யோ குழந்தைய வாங்கினா நாங்க ஏன் எங்க வரோம்? சார் தேவையில்லாம உன் பையன் பேசுறான், ஒரு நிமிஷம் நீ கம்முனு பேசுற. இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். பிரச்சனை ஒண்ணு வேணாம், பணத்தை விடுங்க. பொண்ணு வந்தாலும் எங்க போனாவ? இந்த இடத்துக்கு வரல சார். இங்கதான் வந்து அதை நான் பார்த்தேயா. கான்ஸ்டபிள்ஸ் உள்ள போய் செக் பண்ணுங்க போங்க. ஓகே சார். சார் அந்த பொண்ணு எந்த ரூம்லயும் இல்ல சார். சார் ஃபுல்லா தேடியாச்சு சார், அந்த பொண்ணு எங்கேயுமே இல்லை சார். யோ 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா குழந்தைய விட்டுறேன்னு சொன்னல, பணத்தை வாங்கிட்டு குழந்தைய கொடுக்கல எப்படியா? யோ என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். சார் என் கார் தூக்கிட்டு போறா சார். ஐயோ அந்த சுப்பு தான் சார் என் காரை தூக்கிட்டு போறா. ஐயோ என் காரு சார், என் கார் அந்த சுப்பு தூக்கிட்டு போறா சார். புடிங்க சார். சார் கார் போகுது சார், புடிங்க சார்.
சார் யோ கான்ஸ்டபிள்ஸ் இவங்க எல்லாரும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயா Yes, ஓகே sir. வண்டியில இருங்க ஏய் நடையா நடையா வா ஏய் வாங்க வண்டியில ஏறு சூர்யா ஏறு சீக்கிரம் ஏறுங்க அங்க என்ன பாக்குற நட ஸ்டேஷன் நட. ஓ உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா வாங்கய்யா. நடங்கடா வா வா சார் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க சார். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் எஸ் சார் டிரைவர் சார் கொஞ்சம் வேகமா போங்க சார் அவளை பிடிக்கணும் சார் அவளை டேய் அவளை விடக்கூடாது அவளை சார் சார் கொஞ்சம் ஃபாஸ்டா போக சொல்லுங்க சார் சார் கொஞ்சம் ஃபாஸ்டா போயா ஐயோ டிராஃபிக் வேற ஆயிடுச்சே என் குடும்பத்தை சீர்கெடுத்தவ சார் அவ கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லுங்க சார்
ஹே தம்பி, இந்த பக்கம் ஏதாச்சும் கார் போச்சா? ஆமா சார், இந்த பக்கம் ஒரு வெள்ளை கலர் கார் போச்சு சார். ஒரு அக்கா ஓடிட்டு போனாங்க சார். தம்பி எவ்வளவு நேரம் இருக்கும்பா? அது சரியா தெரியல சார்.